Hi, hello, welcome to Lavi's T-shirts. Learn with Lavi art tutorials. இன்னைக்கு நம்ம அகைன் ஐஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஐஸ் ட்ராயிங் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கும் மறுபடியும் ஐஸ் ட்ராயிங் தான் பண்ண போகிறோம். பிகாஸ் ஐஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் ஃபார் போர்ட்ரேட் லேர்னிங். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு லைஃப் இருக்கிற மாதிரியே தெரியணும். ஸோ அது பார்த்தா தான் அதில் அப்படியே உயிரோட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஷேடிங்லேயோ எங்கேயாவது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட ஓரளவுக்கு நம்மளால் இது பண்ண முடியும், சஸ்டைன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐஸு, அதுக்கப்புறம் நோஸ், அதுக்கப்புறம் மவுத், அதுக்கப்புறம் இயர்ஸ், ஷேடிங், அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த ஸ்டெப்பில் நான் அகெயின் ஸ்ட்ரைட் ஐஸ் தான் காமிக்கிறேன். ஸ்ட்ரைட் ஐஸு லிட்டில் பிட் டில்ட்டாக இருக்கிற மாதிரி, டில்ட் இன் த சென்ஸ் கொஞ்சம் ஒரு காது கொஞ்சம் தெரியாத மாதிரி ஒருத்தங்க மூஞ்சி நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காது தெரியாத போல். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஸ்கெட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, இன்பிட்வீன் லைன் போட்டுட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஈக்குவலாக டிவைட் பண்ணணுங்க. ஒரு லைன் எடுத்து நம்ம ஒரு கண் எவ்வளோ பெருசாக வரைய போகிறோம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி 3 பார்ட்ஸாக 3 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணிவிட்டு இது ஒரு ஜஸ்ட் கைட்லைன் தாங்க. அது அப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம், பட் நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இது ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ உங்கள் கூட பேசிக்கிட்டே நான் ஒர்க் பண்ணும்போது கூட எனக்கு அது ஒரு பிளைண்டாக நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு அதை நான் போட்டிருக்கேன் லைனு. ஸோ இதை நீங்கள் வரையும் போது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இது ஒரு ஜென்ஸோட ஐ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எது வச்சு தெரியுது அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த பார்வை பார்க்கும்போதே நமக்கு தெரிய வரும் ஜென்ஸோட ஐஸ் எப்படி இருக்கும். லாஸ்ட் ப்ரீவியஸ் இதில் உங்களுக்கு லேடிஸ் ஐஸ் எப்படி இருக்கும் மேஜராக அதில் ஐலாஷஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதில் எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, ப்ராடாக திக்காக அந்த மாதிரி ஐலாஷஸ் இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு மாதிரி திக்காக அந்த மாதிரி ஒரு மாதிரி ஷேப் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ஹைலைட் ரொம்ப முக்கியம். அது ஒரு சைடு எங்கே கொடுக்குறோமோ அதே சைடு அதே இடத்துல தான் இன்னொரு கண்ணுலேயும் கொடுக்கணும். சப்போஸ் நம்ம மாற்றி கொடுத்தோம்னா அவங்களுக்கு மாற்றி தான் இருக்குதுன்னு அர்த்தம். மாற்றி இருந்தால் மாற்றி தான் கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு ஒருத்தங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வர மாற்றம்தான் அவங்களோட ஃபேஸு, அவங்களோட ஃபீச்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரிய வரும். எடுத்ததுமே நீங்கள் டார்க்காலாம் ஒன்றும் வரைய வேண்டாம். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக ரொம்ப லெங்க்த்தியாக போச்சுன்னா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். அதனால் கொஞ்சம் நான் எடுத்ததுமே டார்க்காக ட்ரை பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். பிளண்ட்டாலாம் இல்லைங்க, சாரி ஷார்ப்பாலாம் இல்லைங்க, பிளண்ட்டாக தான் இருக்குது என்னோடய நிப்பு. இது 8B பென்சில், ஸ்டெட்லர் 8B. ஸோ இந்த பென்சிலில் தான் வரைகிறேன். இது எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும். கொஞ்சம் என்ன சொல்கிற ஆர்ட் மெட்டீரியல் விற்கிற எல்லா கடையிலையும் இருக்கும், ஆன்லைனில் இருக்கும். ஸோ இப்போல்லாம் ஆர்ட் மெட்டீரியலுக்கு பஞ்சமே கிடையாது. எல்லாமே இந்த கடைக்கு போய் இந்த இடத்துல தான் வாங்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஆன்லைனில் அவைலபிள். கொஞ்சம் முன்ன பின்ன நமக்கு கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு பென்சில் மட்டும் போதும். ஷார்ப் பண்ணுறதுக்கு ஒரு கட்டர் மட்டும் போதும். ஷார்ப்னர் எல்லாம் தேவையில்லை. ஷார்ப்னர் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நிப்பு கிடைக்காது. ஷார்ப்னரில் பண்ணிங்கன்னா நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ நமக்கு அந்த அளவுக்கு இந்த பென்சில் ஒரு 100 ருபீஸ் பென்சிலை நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வேஸ்ட் இல்லைங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கட்டர் வச்சு இல்லை பிளேடு வச்சு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்து பார்த்து ஷார்ப் பண்ணிக்கலாம். பிளண்ட்டாகவே இருக்கலாம். ஷேடிங் பண்ணும்போது பிளண்ட்டாக இருந்ததுன்னா தாங்க ரியலிஸ்டிக்காக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும்.
ஜென்ஸ்க்கு வந்து ஐலாஷஸ் இருக்காது, அது மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஐலாஷஸ் இருக்கும். சிலருக்கு வந்து ப்ராம்ப்டாக தெரியும், சிலருக்கு வந்து தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரேர் கேஸில் தான் சுத்தமாக ஐலாஷஸே இல்லாமல் இருக்கும். அதாவது அந்த ரீஜியனுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி சின்ன ஐஸு, அப்புறம் வந்து டார்க் ஐப்ரோஸு, இந்த மாதிரி ஒரு ரீஜியன் நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணலாம். இந்தியன்ஸ் எப்படி இருப்பாங்க, ஆஸ்திரேலியன்ஸ் எப்படி இருப்பாங்க, ஆஃப்ரிக்கன்ஸ் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ரீஜியனாக நம்ம ஒர்க் பண்ணால் கூட உங்கள் ஃபீச்சர்ஸ் வந்து ஈஸியாக நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஏஜ்டு பர்சனை ட்ரா பண்ணுறது கொஞ்சம் ஈஸியராக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம். இன்னுமே வந்து நம்ம அழகாக வந்து நம்ம நேராக ஒரு கண்ணை பார்த்து வரையும் போது நமக்கு நிறையவே நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ அது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே அப்பர் ஐலிட் வந்து டார்க்காக இருக்கும், லோயர் வந்து கொஞ்சம் லைட்டராக இருக்கும். பிகாஸ் அது வந்து என்ன சொல்கிறது, அப்பர் ஐலிடில் வந்து கொஞ்சம் எல்லாமே ஒரே அந்த ஐலாஷஸ் எல்லாம் வந்து இதுவாக தெரியும். லோயர் ஐலிடில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து வேறு மாதிரி தெரியும். ஸோ அதனால் ஸோ இந்த கண்ணில் வந்து இங்கே ஹைலைட்டு கொஞ்சம் மேலேக்கு இருக்குது, இதில் வந்து கொஞ்சம் கீழேக்கு இருக்குது. ஸோ இந்த கண்ணுக்கு அப்படி தாங்க இருக்குது. அதனால் நான் அப்படியே தான் கொடுக்குறேன். நீங்களும் அதே மாதிரி கொடுத்துருங்க. சப்போஸ் தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது திருப்பி ட்ரா பண்ணணும். திருப்பி ட்ரா பண்ணிவிட்டு அகைன் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணினோம்னாக்கா ஈஸியாக வரும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். எப்போவுமே பிலோ இருக்கிற ஐலிட் வந்து கொஞ்சம் லைட்டர் டோனில் இருக்கும். அதுக்கப்புறம் ஷேடிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஹைலைட் வருதுன்னா இங்கே தான் ஷேடிங், ஐ மீன் ஹைலைட் வரும். அகைன் ரெப்பைலையும் ஹைலைட் வரும், அப்புறம் இங்கேயும் ஹைலைட் வரும். அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி தான் ஐப்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? ஐப்ரோ இப்படி தான் இருக்கும்னு இப்படி ஹரிசாண்டலாக ஒரு ஷேடிங் பண்ணக்கூடாது. அந்த ஹேர் எப்படி வருதோ அதே போல் தான் அந்த குட்டி குட்டி லைன்ஸ் நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி திக் அண்ட் தின் லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும். ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கும் அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ அதில் பாருங்கள். ஸோ எங்கெல்லாம் வந்து டார்க் இருக்கோ அங்கே டார்க்கு கொடுக்கணும். ஆனால் அந்த டைரக்ஷன் மாறக்கூடாது. அந்த டைரக்ஷன் எப்படி இருக்கோ அப்படியே தான் பண்ணணும். இது இப்படி போய் இப்படி 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 போகுதுன்னா அப்படியே தான் ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக அது ஐப்ரோ மாதிரி தெரிய வரும். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.